நீங்கள் இந்த காவி கும்பல், இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல், இந்த பாப்பானுங்க இவனுங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான குணாதிசயம் என்னன்னா, இவனுங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட ஐயையோ இந்துக்களுக்கே ஆபத்துங்க அப்படிங்கிற ஒரு பொய்யை திட்டமிட்டு பரப்புவானுங்க. அதே போல் இந்த சீமானுடைய எச்ச ரசிக கும்பலும் நான் சீமானை நோக்கியும் சீமானுடைய ரசிக குஞ்சுகளாக இருந்து கொண்டு பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய அந்த குறிப்பிட்ட கும்பலை நோக்கி சொன்ன வார்த்தையை ஐயையோ இவ ஒட்டுமொத்த தமிழர்களையுமே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பச்சை பொய்ய திட்டமிட்டு 2-3 நாட்களாக பரப்பிட்டு இருக்கானுங்க. நீங்கள் குறிப்பாக திருச்சியில் இவனுக்கு நடத்தின அந்த பெரியாருங்கிற ஒரு பெருமகனை இழிவுபடுத்தும் விதமாக சாதிவரி ஈவேரா, சந்தர்ப்பவாத ஈவேரான்னு போட்டு ஒரு கூட்டம் நடத்திட்டு அதில் பெரியாரை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு பெரியாருடைய அம்மா கர்ப்பப்பை அறுத்து போட்டிருந்தா எங்களுக்கு இந்த தலைவலியே கிடையாது அப்படின்னு ஒரு லூசு பேசினதுக்கு நீங்கள் பெரியாருங்கிற ஒரு பெருமகன் இல்லாட்டி சீமானே சூத்திர பையனாக தான் இருந்திருப்பான். அதாவது சூத்திரன்னா மனு தர்மத்தினுடைய அத்தியாயம் 8 ஸ்லோகன் 415 படி அவன் பாப்பானுடைய வைப்பாட்டி மகன் எழுதி வச்சிருக்கான். ஆக பெரியாருங்கிற ஒரு பெருமகன் வராட்டி சீமானினுடைய நிலைமை அதுவாகத்தான் இருந்திருக்கும். சீமானுடைய நிலைமை மட்டும் கிடையாது, சீமானுடைய ஃபாலோயர்ஸாக இருந்து கொண்டு பெரியாரை தூற்றக்கூடிய கும்பலினுடைய நிலைமையும் அதுவாகத்தான் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொன்னமே ஒழிய அவனுக்கெல்லாம் பாப்பனுடைய வைப்பாட்டி மகனை இன்னைக்கு அப்படின்னு நம்ம சொல்ல. பெரியார் இல்லாட்டி அப்படியான சூழல் தான் அவர்களுக்கும் வந்திருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நான் உட்பட எல்லாத்துக்குமே அப்படியான சூழல் உருவாயிருக்கும். ஆனால் அப்படியான சூழலில் இருந்து நம்மை மீட்ட பெருமகனாக தந்தை பெரியார் இருந்தார் அப்படிங்கிற அந்த துணியில் இன்னும் கூடுதலான வார்த்தைகளாக, கூடுதல் கடினமான வார்த்தைகளாக நான் சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தேன். ஆனால் இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நான் தமிழர்களையே திட்டேங்க அப்படிங்கிற ஒரு கோமாளித்தனமான ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கானுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவனுக்கு என்னங்கிறானுங்க, ஏங்க தமிழ்நாட்டில் சூத்திரர்கள் யாருமே கிடையாதுங்க, சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தாங்க சூத்திரர்கள், ஆனால் நாங்கள் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்ங்க அப்படிங்கிற ஒரு கோமாளித்தனமான உருட்டி இருக்கானுங்க. நீங்கள் சமஸ்கிருதத்தை நீ ஏற்றுக்கிறியோ இல்லாட்டி பாலி மொழி ஏற்றுக்கிறியோ இல்லாட்டி காஷ்மீர் மொழி ஏற்றுக்கிறியோ அது பிரச்சனை கிடையாது. தமிழ் சமூகம் என்னவாக இருக்கு? தமிழ் சமூகம் சாதிய சமூகமாக இருக்கு. சாதிய சமூகமாக எதன் அடிப்படையில் தமிழ் சமூகம் இருக்கு? பார்ப்பனர்கள் நன் மீது திணித்த நால்வர்ணத்தின் காரணமாகத்தான், வர்ணாசிரம தர்மத்தின் காரணமாகத்தான் இத்தனை சாதிகளாக தமிழ் மக்கள் வாழ்றோம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களிலுமே ஊர் தனியாக, சேரி தனியாகத்தான் இருக்கு, அக்ரகாரம் தனியாக தானே இருக்கு. இது எதன் அடிப்படையில் இருக்கு? சூத்திரன்னு யாருமே கிடையாதுங்க அப்படின்னா எதுக்காக அக்ரகாரம் தனியா இருக்கு, ஊர் தனியா இருக்கு, இந்த பக்கம் நாங்கள் சேரியில் வாழ்றோம்? ஏன்னா இந்த சமூகம் ஒரு சாதிய சமூகமாகத்தான் இருக்கு அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான். அப்படின்னா எதன் அடிப்படையில் பார்ப்பனர்களுக்கு என்று தனியாக அக்ரகாரம் இருக்கு, எதன் அடிப்படையில் பார்ப்பனர்களுக்கு என்று தனி அந்தஸ்தும் மரியாதையும் இந்த சமூகத்தில் இருக்கு, எதன் அடிப்படையில் நீங்க சிதம்பரம் கோயில்ல ஆறுமுகனார் நான் கடவுளை வழிபட வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவர் ஒரு கோரிக்கை வைத்த போது எதற்காக அங்கிருந்த தீட்சிதர்கள் அவர் அடிச்சு வெளியேற்றினாங்க? இன்றைக்கும் அனைத்து சாதியினரும் அர்ச்சராக முடியாத வகையில் எது நம்மை தடுக்கிறது? ஏன்னா பார்ப்பனர்கள் மேலானவர்கள், பார்ப்பனர் அல்லாதோர் அத்தனை பேருமே கீழானவர்கள் அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான். ஆக அப்படியான சூழல்ல நீங்க பெரியார் காலத்தோடு ஒப்பிடும்போது இன்றைக்கு நாம 1000 மடங்கு மேல் நோக்கி போயிருக்கோம். இதை நான் சொல்ல, நீங்க பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் பெரியாருங்கிற ஒரு பெருமகன் தோன்றாட்டி இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் நம்மை நாயினும் கீழான, நரியினும் கீழான மக்களாக, உயிரினங்களாக நடத்தியிருப்பாங்க. பெரியார்னு ஒருத்தர் தோன்ற காரணத்தால் தான் நமக்கான சுயமரியாதையும் மானமும் உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பெரியாரிஸ்டான மனோஜ் சொல்ல. இது தூய தமிழ் தேசியவாதியான பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களுடைய வரிகள். அப்படின்னா பெரியார்னு ஒருத்தர் இங்க இல்லாட்டி உங்களுடைய நிலைமை, அதாவது இன்றைக்கு பெரியாரை தூற்றக்கூடிய உங்களுடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டின உடனே ஐயையோ ஒட்டுமொத்த தமிழர்களையுமே அப்படி திட்டான் அப்படிங்கிற ஒரு பச்சை பொய்ய திட்டமிட்டு பரப்பியிருக்கானுங்க. ஆனால் என்னன்னா இப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் ஆகட்டும், செய்திகள்லே ஆகட்டும்,
நீங்க 1000 கமெண்ட் 2000 கமெண்ட்டுகள்னு வருதுங்க. அதுல ஒரு 40-50 பேர்த்த தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய அத்தனை 100 கமெண்ட்டுகளும் அத்தனை 1000 கமெண்ட்டுகளும் நமக்கு ஆதரவாகத்தான் பொதுமக்கள் போடுறாங்க. அப்படின்னா பொதுமக்களுக்கு பெரியாரினுடைய இருப்பு தான் நம்முடைய இன்றைய இந்த நிலைமைக்கு காரணம் அப்படிங்கிற நன்றி உணர்வானது எல்லோருக்குமே இருக்கு. ஆக அந்த நன்றி உணர்வை மறந்த ஒரு கேடுகெட்ட கும்பலாக சீமானினுடைய ரசிக குஞ்சுகளாக இருக்கக்கூடிய இவனுங்களை தவிர்த்து தமிழ்நாட்டில் கூடுதலாக இந்த காவி கும்பல் இவனுங்களை தவிர்த்து ஒட்டுமொத்த தமிழர்களுமே பெரியார் பக்கம்தான் நிற்கிறாங்க. திராவிடர் இயக்கத்தின் மீது அதிதீவிர பற்றாளர்களாக நன்றி கொண்டவர்களாக மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது இதிலிருந்து உறுதியாகுது. ஆக மக்களாகட்டும் பெரும்பான்மை சமூகமாகட்டும் அத்தனை பேருமே பெரியார் பக்கத்தான் நிற்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துட்டாங்க. நாங்கள் பெரியாரை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடியது 2 குரூப்பு தான். ஒன்று இந்த நாம் தமிழர் குரூப்பு, இன்னொன்று பாஜக RSS குரூப்பு. அதை தவிர்த்து தேர்தல் கட்சிகளை எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கொள்கை தெரியுதோ தெரியலையோ, அவங்களுக்கு அரசியல் தெரியுமோ தெரியாதோ, பெரியாரை எதிர்க்கக்கூடிய கட்சி வேற எதுவும் கிடையாது. நீங்க இன்றைக்கு சாதி அரசியல் பேசக்கூடிய பாமகவோட பெரியாரை எதிர்க்கக்கூடிய புள்ளியில் கிடையாது. அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழர்களுமே பெரியார் பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வேற மறுபடியும் கெட்ட வார்த்தை வந்துடக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த கேடுகட்ட கோமாளி கும்பலுக்கு புரியெல்லாம் வைக்க முடியாது. அவனுங்களா புரிஞ்சா உண்டு. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.